எஸ், குட் மார்னிங். நீங்கள் எல்லாருமே மெடிடேஷன் செய்யணும், கற்றுக்கணும், இதை நம்ம லைஃப் ஸ்டைலில் அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக வந்திருக்கிறீங்க. ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் வித் அ கைண்ட் ஹார்ட். ஓகே. எஸ், நவ் வி வில் ஸ்டார்ட் அவர் கிளாஸ். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஹாஃப் அன் அவர் தியரி செஷன் இருக்கும், ஹாஃப் அன் அவர் ப்ராக்டிக்கல் செஷன் இருக்கும். ஸோ ஐ வில் பி நவ் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த ஸ்லைட்ஸோட நம்ம போகலாம். வி வில் கோ வித் த ஸ்லைட்ஸ். ஸ்க்ரீன் அண்ட் ஷேர் த சவுண்ட். எஸ், ஓகே. ஓகே, ஓகே. எஸ், ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? ஸ்க்ரீன் தெரியுதுன்னா தம்ஸ் அப் பண்ணுங்க. தேங்க்யூ விஜயலக்ஷ்மி, தேங்க்யூ. ஓகே. ஸோ மெடிடேஷன் ஃபார் மாடர்ன் மைண்ட்ஸ். நம்ம இப்போ மாடர்ன் மைண்ட்ஸ், நம்மளுடைய மனசு இப்போ ஒரு புதிய யுகத்தை நோக்கி நம்ம போயின்னு இருக்கிறோம். நம்மளுடைய லைஃப் சிச்சுவேஷன்ஸு, சமுதாய அமைப்பு எல்லாமே மாறின்னு இருக்குது. சமுதாய கட்டமைப்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே ஒரு 50 வருஷம் முன்னாடி, 100 வருஷம் முன்னாடி சமுதாய அமைப்பு வேற மாதிரி இருந்துச்சு. மக்கள் வேற விஷயங்கள் தேடின்னு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வேற விஷயங்கள் தேடின்னு இருக்கிறோம். நம்மளுடைய தேடுதலே மாறி போச்சு. ஸோ வி ஆர் ஆல் மாடர்ன் நவ். ஸோ த சயின்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்னர் ஸ்டில்னஸ், இதுதான் நம்மளுடைய டாபிக் இன்னைக்கு. ஓகே. த ஃபாஸ்ட் லைஃப் வி லிவ். இன்னைக்கு நம்ம வாழ்கிற லைஃப் எல்லாருக்குமே தெரியும். ஃபாஸ்ட்டாக ஓடின்னு இருக்கிறோம். எதை நோக்கி ஓடின்னு இருக்கிறோம் நம்மளுக்கே ஒரு தெளிவு இல்லை. ஸோ இந்த நிறைய ஃபாஸ்டான லைஃப் இதில் என்ன ஆகுது? சோஷியல் மீடியா ஃபஸ்ட்டு. சோஷியல் மீடியா நம்மளுக்கு நிறைய மைண்டை ஓட்டுது. அப்புறமா மல்டி டாஸ்கிங். நம்ம ஒரே ஆள் நிறைய வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. வீடையும் பார்த்துக்கணும், ஆஃபீஸ் பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், நம்மளை பார்த்துக்கணும். மல்டி டாஸ்கிங் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வகையான அழுத்தத்தை இன்னைக்கு நம்மளுக்கு கிரியேட் பண்ணுது. இன்னைக்கு இருக்கிற 90% ஆஃப் த ப்ராப்ளம்ஸ், அது மேபி ஃபிசிக்கல் இருக்கலாம், மைண்ட் ரிலேட்டட் இருக்கலாம். இந்த எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஸ்ட்ரெஸ் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம இன்னைக்கு ரொம்ப புத்திசாலியாக இருக்கிறோம், திறமைசாலியாக இருக்கிறோம். நம்ம நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக செய்கிறோம், ரொம்ப கிரியேட்டிவாக செய்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம செய்கிறோம். செயலை நோக்கி நம்ம போயினே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உண்மையான ஸ்வபாவத்தில் நம்ம கொஞ்ச நேரம் கூட இருக்கிறது இல்லை. இதை ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லணும்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கிறோம், வேலைக்குன்னு வெளியே போகிறோம், திருப்பி வீட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் நம்ம ரொம்ப வருஷமாக என்ன பண்ணியிருக்கிறோம்? வேலைக்குன்னு போனவங்க மேபி ரொம்ப வெளிநாட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வீடு இங்கே தான் இருக்குது, குடும்பம் எல்லாம் இங்கே இருக்குது. வெளிநாட்டுக்கு போயிட்டோம், 10 வருஷம் 5 வருஷம் ஆயிடுச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டு. ஆனால் திருப்பி ரிட்டர்ன் வரல நம்ம வீட்டுக்கு. நம்மளுக்கு எப்படி ஒரு ஏக்கம் இருக்கும்? வீட்டுக்கு போனோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் அம்மா அப்பாவை பார்க்கணும், நம்ம குடும்பத்தை பார்க்கணும், நம்மளுக்குள்ள ஏக்கம் இருக்குமா இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆன்மாவும் ஏங்கினே இருக்குது. பட் நம்ம என்ன, நிறைய செயல்களில் நம்மளை பிஸி பண்ணிட்டு இருக்கிறோம். வி ஆர் சோ பிஸி இன் சோ மெனி ஒர்க். ஸோ மெடிடேஷன் என்ன பண்ணோம்னாக்கா, திருப்பி நம்ம வீடை நோக்கி எப்படி திரும்புறது அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும். எஸ். அப்புறமா த சயின்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி நம்மளை பாதிக்குது அப்படின்னாக்கா, இந்த ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணுதுனாக்கா, கார்டிசால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. இது என்ன பண்ணுதுனாக்கா, நம்ம பிரெயின் செல்ஸை டேமேஜ் பண்ணுது, நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்குது. இதனால என்ன ஆகுது? ஆங்ஸைட்டி, பதட்டம், ஒரு மாதிரி பதட்டத்திலே இருக்கிறது. அதுக்கப்புறமா இன்சோம்னியா, தூக்கம் இல்லாத பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறது. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்னால வர்றது, ஒரு அழுத்தம். நம்ம மனசு ஓடினே இருக்குது. ஈவன் நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மைண்ட் ஓடினே இருக்குது. இதுதான் இன்றைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணின்னு இருக்கிற ஸ்ட்ரெஸ். இப்போ இங்கே மெடிடேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணோம்? ஹவு மெடிடேஷன் வில் ஹெல்ப் யூ டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஸ்ட்ரெஸ்.
நம்ம நரம்பு மண்டலத்துல பாத்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்ல 2 வகையான நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து சிம்பத்தட்டிக், இன்னொன்று பேராசிம்பத்தட்டிக். இந்த 2 நரம்பு மண்டலமும் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ல வரும். ANS அப்படின்னு சொல்லுவாங்க. ANS ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ல ஒரு பகுதி வந்து இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். இன்னைக்கு நம்ம ஓடினே இருக்கிறதுனால, இல்லை நம்ம வேலைகள் அதிகமாக செய்யறதுனால, மைண்டு ஓவரா ஓடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா, நம்மளுடைய சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதிகமாக ஆக்டிவேட் ஆகுது. பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அதனுடைய வேலை செய்யறதுக்கு அதுக்கு டைம் கிடைக்கிறது இல்லை. தெர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் டு ஒர்க். நம்ம மெடிடேஷன் செய்யும் போது என்ன ஆகுனாக்கா, இந்த பேராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னுடைய வேலை வந்து என்ன தெரியுமா, ஃபைட், ஃப்ளைட், அதுக்கப்புறமா ஃப்ளீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளீ ஆர் ஃப்ரீஸ். சண்டை போடுறது, இல்லை ஓடி போறது, ஏதாவது டேஞ்சர்னாக்கா அங்க விட்டு அந்த டேஞ்சர்ல இருந்து ஓடி போனோம். அதுக்கு நம்மளை தூண்டுறது இந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம். ஏதோ ஒரு டேஞ்சர், நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சர்வைவல் மோட்ல இருக்கிறோம். சர்வைவல் மோட்னாக்கா ஏதோ ஒரு டேஞ்சர் இருக்குனாக்கா நம்ம உடம்பு எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் சர்வைவல் மோட்ல. எனக்கா சமுதாய அமைப்பு அந்த மாதிரி இருக்குது, நம்ம அதிகமா ஓட வேண்டிய ஒரு சூழல். ஸோ இந்த சர்வைவல் மோடுல இருந்து நம்ம ரெஸ்ட், ரிப்பேர் மோடுக்கு வரணும். பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்க்கும் கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அது வந்து நம்ம மெடிடேஷன் செய்யும் போது நடக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால் ஹார்மோன் வந்து கம்மி பண்ணும். செராட்டோனின், மெலாட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின் இந்த மாதிரி நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றதுக்கு மெடிடேஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகளே சொல்றாங்க. இதெல்லாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி மெடிடேஷன் பண்றதுனால உடம்புல என்ன மாற்றம் வருது அப்படின்றது. மெடிடேஷன் இஸ் நாட் எஸ்கேப், இட்ஸ் அவேர்னஸ். மெடிடேஷனாக்கா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உக்காந்து இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் நினச்சின்னு இருக்கிறாங்க. நோ, மெடிடேஷன் வந்து ஒரு எஸ்கேப் இல்லை. இது வந்து முழு விழிப்புணர்வோட நம்மளை நாம உணர்றது. வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ டூ மெடிடேஷன்? டெய்லி மெடிடேஷன் செய்யறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிபி கண்ட்ரோலுக்கு வரும். ஏன்னாக்கா இன்னைக்கு நிறைய பிபி இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வருது. இன்னும் பல பிரச்சனைகள் இந்த பிபினால நம்மளுக்கு வருது. ஸோ இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிடேஷன் வந்து ஒரு ரொம்ப நல்ல வழி. அதுக்கப்புறமா நம்மளுடைய தூக்கம், ஸ்லீப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னாக்கா, நம்ம மெடிடேஷனில் உட்காரும் போதே நிறைய தாட்ஸை ப்ராசஸ் பண்ணிடுறோம். அன்ப்ராசஸ்டு தாட்ஸ் எல்லாமே தான் நம்ம ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணோம். அதே நம்ம மெடிடேஷனில் உட்காரும் போது அந்த தாட்ஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகிடும். அண்ட் தென் நம்மளுடைய இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது. மைண்ட் லெவலில் மெடிடேஷன் என்ன பண்ணுதுனாக்கா, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு உதவுது. ரெடியூசஸ் ஆங்ஸைட்டி, ஒரு படப்படப்பு, ஆங்ஸைட்டினா படப்படப்புலே இருக்கிறது, அடுத்து 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 அடுத்துன்னு யோசனை பண்ணினே இருக்கிறது. ஒரு வேலை செய்யும் போதே அடுத்து 4 வேலை பற்றி யோசனை பண்ணுறது. இது எல்லாமே மெடிடேஷன் செஞ்சால் குறையும். எமோஷனல் பேலன்ஸ், ஒரு எமோஷனல் பேலன்ஸும் உருவாகும் மெடிடேஷன் செய்யறதுனால. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, மெடிடேஷன் செய்யறதுனால நம்மளுக்கு ஸ்பேஸ் உருவாகுது தாட்ஸுக்கு நடுவில். மெடிடேஷன் செய்யும்போது பேர் என்ன எதிர்பார்ப்பாங்கனாக்கா, எனக்கு எண்ணங்களே வரக்கூடாது. அப்படி இருக்காது. மெடிடேஷன் செய்யும் போதும் எண்ணங்கள் வரும். ஆனால் என்ன ஆகும்னா, படிப்படியாக அந்த எண்ணங்களினுடைய கண்டினியூஷன் குறையும். ஒரு தாட் வரும், நடுவில் சின்ன ஒரு கேப் இருக்கும், அப்புறமா இன்னொரு தாட் வரும்.
ஸோ அந்த கேப்பை நம்ம முதல்ல பிடிக்கணும். ஒரு சின்ன கேப் உருவாகும் தாட்ஸுக்கு நடுவில். கண்டினியூஸாக தாட்ஸ் வந்துனே இருக்கிறது என்ன ஆகுனாக்கா, ஒரு தாட் வரும், ஒரு கேப் வரும், அப்புறமா அடுத்த தாட். ஸோ மெடிடேஷன் நம்மளை அந்த கேப்பை உணர வைக்கும். அதுக்கப்புறமா எமோஷனல் கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும், நம்ம உடம்புக்கு உண்மையிலேயே என்ன தேவை, நம்ம உடம்புக்கு மனசுக்கு என்ன தேவை, எது சரி, நம்ம எது செஞ்சால் இந்த உடம்பும் மனசும் நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இன்னொன்று ஜாய், ஆனந்தம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஃப்ரீடம் ஃப்ரம் ஓவர் திங்கிங். இன்னைக்கு இது சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது ஓவர் திங்கிங். ஏன்னா ஸ்கூலு, படிப்பு, ஓவர் பேர்டனு, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால ஓவர் திங்கிங் சின்ன வயசுலேயே ஸ்டார்ட் ஆகிடுது இன்னைக்கெல்லாம். ஸோ அந்த ஓவர் திங்கிங்கை கூட நம்ம மெடிடேஷன் மூலயமா குறைக்கலாம். மெடிடேஷன் இஸ் த ஜேர்னி ஃப்ரம் ஹெட் டு ஹார்ட். உண்மையிலேயே நம்ம இருதயம், நம்ம உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அதை கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு மெடிடேஷன்ல கிடைக்கும். ஓகே, இப்போ மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மெடிடேஷன். மெடிடேஷன்னா நீங்க எடுத்த உடனே ஒரு 1/2 hour உட்காரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் செஞ்சா கூட போதும். ஏன்னாக்கா நம்ம எப்பவுமே ஒரு பழக்கத்தை உருவாக்கணும்னாக்கா ஒரு சின்ன ஹேபிட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்த உடனே பெரிய ஹேபிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னாக்கா கன்சிஸ்டன்சி இருக்காது, அதை நம்ம டெய்லி செய்ய மாட்டோம். ஸோ நீங்கள் மெடிடேஷன் டெய்லி செய்யணும்னாக்கா 10 நிமிஷம் அலாட் பண்ணுங்க போதும். 10 நிமிஷம் நம்ம டெய்லி உட்காந்து மெடிடேஷன் செஞ்சாவே நம்ம பிரெயினை அது ரீவைர் பண்ணும், நம்ம பழக்க வழக்கங்களை அது மாற்றும். 10 நிமிஷம் நம்ம காலையில் எழுந்து செய்கிற மெடிடேஷன் அதனுடைய எஃபெக்ட் நாள் ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மெடிடேஷன் செய்கிற நாள் எப்படி இருக்குது, மெடிடேஷன் செய்யாத நாள் எப்படி இருக்குது, அது கம்பேர் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஹவு மெடிடேஷன் இஸ் ஹெல்பிங் யூ. ஸோ நீங்கள் ஒரு சங்கல்பம் என்ன எடுக்கணும், ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா 10 நிமிஷம் நீங்கள் உங்களுக்காக தாராளமாக ஒதுக்கலாம் டெய்லி. ஸோ யார் யாரெல்லாம் இன்னைக்கு புதுசாக இந்த மெடிடேஷன் கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்களோ, நீங்கள் இன்னைக்கு என்ன சங்கல்பம் பண்ணோம்னாக்கா, நான் 21 நாள் தொடர்ந்து மெடிடேஷன் செய்வேன். நாங்கள் உங்களுக்கு ஆடியோ கொடுப்போம், ஒரு ஆடியோ குரூப்பில் அனுப்பிச்சிடுவோம். அந்த குரூப்பில் இருக்கிற அந்த ஆடியோவை நீங்கள் ஆன் பண்ணி 10 நிமிஷம் உட்காந்துக்குங்க, உங்கள் மெடிடேஷன் முடிஞ்சிடும். ஏன்னாக்கா நம்மளுக்கு ஏதாவது ஒரு கையில் டூல் இருந்தால் தான் நம்ம அதை வச்சு செய்ய முடியும். டூலே இல்லாமல் மெடிடேஷன் செய்கிறது வந்து ஹையர் லெவல். ஃபார் எக்ஸாம்பிள் கைடட் மெடிடேஷன் செய்கிறது ஈஸி, கைடன்ஸ் இல்லாமல் செய்கிறது கஷ்டம் எடுத்த உடனே. அதனால நீங்கள் அதை வச்சு நீங்கள் செய்யலாம் டெய்லி 10 நிமிஷம். மெடிடேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அவேர்னஸ் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட், விருப்பு வெறுப்பு இல்லாமல். யாராவது மெடிடேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னாக்கா, விருப்பு வெறுப்பு இல்லாமல் விழிப்புணர்வோடு இருப்பது தியானம், மெடிடேஷன். ஆனா நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்லையும் என்ன இருக்கும், விருப்பம் இருக்கும், இல்ல வெறுப்பு இருக்கும். ஸோ அந்த விருப்பம் வெறுப்பு இதை படிப்படியா குறைக்கணும். படிப்படியா குறைச்சி சமநிலையில இருந்து எல்லாத்தையும் பார்க்கறது, எல்லா வேலைகளையும் செய்யறது. நம்மளுடைய எண்ணங்களை, மூச்சை, சென்சேஷன்ஸை இதெல்லாமே நம்ம மெடிடேஷன்ல யூஸ் பண்றோம். அங்க ஒரு எஃபர்ட் இருக்காது. மெடிடேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்போ ஒரு செயலோ இல்லாத நிலை. ஆனா இனிஷியலா நம்ம கான்சென்ட்ரேஷனை யூஸ் பண்ணுவோம். எடுத்த உடனே அந்த அவேர்னஸ் நிலைக்கு நம்ம போக முடியாது மெடிடேஷன்ல. ஸோ அதனால என்ன பண்றோம், வி யூஸ் கான்சென்ட்ரேஷன். நம்ம கான்சென்ட்ரேஷனை பயன்படுத்துறோம். எதுல கான்சென்ட்ரேட் பண்றோம், மூச்சுல, இல்ல ஏதாவது சவுண்ட்ல, இல்ல நம்மளுடைய
சென்சேஷன்ஸை ஏதாவது பயன்படுத்துகிறோம். ஸோ மெடிடேஷன் வந்து கான்சென்ட்ரேஷன் இல்லை, ஆனால் இருந்தாலும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டில். ஏன்னா அதுதான் ஈஸி. கான்சென்ட்ரேஷன்லேருந்து அவேர்னஸுக்கு போகிறது. எடுத்த உடனே நம்ம அவேராக உட்கார முடியாது. அவேர்னஸ்ன்றது விழிப்புணர்வு, கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது மனசை ஒருநிலைப்படுத்துறது. இப்போ நிறைய பேருக்கு மெடிடேஷன் செய்யுங்க அப்படின்னு சொன்னா, ஐயோ சார் மெடிடேஷன் பண்ணா என் மண்டையில அப்படியே எண்ணங்கள் நிறைய ஓடுது சார், என்னால கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல அப்படின்றது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னால எண்ணங்களை நிறுத்தவே முடியல. இது வந்து ஆக்சுவலா உங்க மெடிடேஷனுக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது அப்டக்கல், தடை. ஏன்னாக்கா நீங்க தாட்ஸை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணவே கூடாது. டோன்ட் ஸ்டாப் யுவர் தாட்ஸ். நீங்க தாட்ஸை சாட்சி நிலையா இருந்து கவனிக்கணும். ஏன்னா அந்த எண்ணங்கள் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல இருந்து வருது. அது எந்த லேயர்ல இருந்து எந்த தாட் வருது, அந்த தாட் வர்றதுக்கு என்ன காரணம், அது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இப்ப வந்துனே இருக்குது. அதனால தாட்ஸ் வருதா வந்துன்னு போட்டோம், நான் பாட்டுன்னு அமைதியா உட்காருவேன். தாட்ஸ் வருதா திருப்பி நான் என் கவனத்தை மூச்சுக்கோ இல்லை சவுண்டுக்கோ கொண்டு வருவேன். அப்படின்னு கொண்டு வரணும். ஸோ தயவு செய்து மெடிடேஷன் செய்கிறவங்க எண்ணங்கள் வருது, என்னால் எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க, எதிர்பார்க்காதீங்க. எண்ணங்கள் வரணும். ஏன்னாக்கா நம்ம நெகட்டிவ் வேல மெடிடேஷன் அப்ரோச் பண்ணோம்னாக்கா மெடிடேஷன் வில் கிரியேட் சம் ப்ராப்ளம்ஸ் வித் யூ. நீங்க எண்ணங்களை தடை போடுறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னாக்கா அது சில பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. தாட்ஸ் பாட்னு வரட்டும் போட்டோம். கொஸ்டினுக்கு அப்புறமா நான் டைம் கொடுக்குறேன். இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் நோட் இட் டவுன். அது நான் அப்புறமா பதில் சொல்றேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு டைமே இல்லை, எனக்கு மெடிடேஷன் செய்யறதுக்கு டைம் இல்லை. நான் என்ன கேட்பேனாக்கா, டைம் இல்லையா இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு என்ன சொல்லலாம், ஆனால் டைம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு டிவி பார்க்கறதுக்கு, மொபைல் நோண்டுறதுக்கு, சோசியல் மீடியா டைம் வேஸ்ட் பண்றதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கு. ஆனா மெடிடேஷனுக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க எவ்வளோ பிஸினா இருக்கட்டும், ஹவு பிஸி யுவர் ஷெட்யூல் மேபி, யூ கேன் ஸ்பேர் ஜஸ்ட் 10 minutes ஃபார் யூ. உங்களுடைய மன அமைதிக்காக, உங்களுக்காக நீங்க 10 நிமிஷம் தாராளமா ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்புறமா இது வந்து ரிலீஜியஸ், இது வந்து ஆன்மீகம் சம்பந்தமானது. மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இது வந்து ஆன்மீகத்தை கடந்து இருக்குது. நிறைய பேர் இது வந்து ஆன்மீகம் ஏன் சொல்றாங்கன்னாக்கா, நிறைய ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன் வந்து மெடிடேஷன் செய்ய வைக்கிறாங்க. தேர் ஆர் சோ மெனி ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஆன்மீகத்தை கலந்து மெடிடேஷன் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம கிளாஸ்ல அப்படி இருக்காது. திஸ் இஸ் பியூர் சயின்ஸ். என்னுடைய பிரச்சனை என்ன, அதுக்கு நான் எந்த மாதிரி இந்த மைண்டை டேக்கிள் பண்ணணும், அவ்வளவுதான். இதுல ஆன்மீகம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஸோ நீங்க எந்த மதத்தை சார்ந்தவரா இருந்தாலும், இல்லை நீங்க நாத்திகவாதி இருந்தாலும் நீங்க இந்த மெடிடேஷனை ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் மெடிடேஷன், ஐயோ போர் அடிக்குதுப்பா, எப்படி இந்த மெடிடேஷன் செய்யறதுனால எனக்கு போர் அடிக்குது. இனிஷியலா போர் அடிக்கும். ஸ்டார்டிங்ல மெடிடேஷன் செய்யறது வந்து போரிங்கா தான் இருக்கும். ஏன்னாக்கா நம்ம எப்பவுமே ஏதோ ஒரு செயல்லே நம்மளை ஆக்குப்பை பண்ணி இருக்கிறோம். இப்போ மெடிடேஷன் வந்து நம்ம செயல்ல இருந்து செயலற்ற நிலைக்கு கொண்டு போகுது. அதனால ஸ்டார்டிங்ல போர் அடிக்க தான் செய்யும். ஆனா இந்த போர் அடிக்கிற ஒரு 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 ஃபேஸை நீங்க கடந்துட்டீங்கன்னாக்கா நம்மளுக்கு உள்ள இருக்கிற அந்த ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, அமைதியை நீங்க நல்லா அனுபவிக்கலாம்.
ஆனால் நீங்கள் போர் அடிக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே அதை கை விட்டுட்டீங்கனாக்கா உங்களால் உள்ளே இருக்கிற அந்த அமைதி, சந்தோஷம், ஆனந்தத்தை உங்களால் உணர முடியாது. இன்னும் மாடர்ன் ரிசர்ச் என்ன சொல்லுதுனாக்கா, போர் அடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிறைய மைண்டுக்கு வேலை கொடுத்துனே இருக்கும், நம்மளுக்கு போரே அடிக்க மாட்டேங்குது. போர் அடிக்கணும். போர் அடிக்கிறதும் மைண்டுக்கு தேவை அப்படின்னு சொல்றாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்கே நம்மளுக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் டிவியில நம்ம ஏதாவது சினிமா பார்க்கணும், இல்லை ஒரு சீரியல் பார்க்கணும்னா அந்த டைமுக்கு தான் பார்க்க முடியும். பட் இன்னைக்கு எந்த டைம்ல வேணா எது வேணா சீரியல் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டதுனால நம்மளுக்கு போர்டமே இல்லாம போயிடுச்சு, போர் அடிக்கிறதே இல்லாம போயிடுச்சு. ஆனா போர் அடிக்கிறதும் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம பயிற்சிக்கு வரலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா 15 நிமிஷம் 15 மினிட்ஸ் மெடிடேஷன்ல இருந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். தோஸ் ஹூ ஆர் நியூ, யாரெல்லாம் புதுசா வந்திருக்கிறீங்களோ இதை கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம இப்ப எந்த மாதிரி மெடிடேஷன் செய்ய போறோம், ரொம்ப சிம்பிள் மெடிடேஷன்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னாக்கா மெடிடேஷன்ல பல வகை இருக்கு, பல லெவல் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஹையர் மெடிடேஷன் எடுத்த உடனே செய்ய வேண்டாம். ஏன்னாக்கா ஒரு விஷயம் சிம்பிளா இருந்தாதான் நம்ம மைண்ட் வந்து சரிப்பா ஈஸி தானே இது செய்யலாம் அப்படின்னு வரும். ஸோ இந்த 15 மினிட்ஸ் மெடிடேஷன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னாக்கா, ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு சவுண்ட் எழுப்பணும் 5 மினிட்ஸ். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நிதானமா மூச்சு உள்ள இழுக்கணும், நிதானமா மூச்சு வெளியே விடணும், அதை எண்ணணும். மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சுன்னா 1, திருப்பி மூச்சு உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சுனாக்கா 2. இந்த மாதிரி 5 நிமிஷம் அதை கவுண்ட் பண்ணணும். 1ல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும், திருப்பி 1ல இருந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். இது 5 நிமிஷம் தொடர்ந்து செஞ்சுனே இருக்கணும். அதுக்கப்புறமா 5 நிமிஷம் திருப்பி அப்படின்னு சவுண்ட் எழுப்புவோம். இதுதான் நம்ம செய்ய போற மெடிடேஷன். அதுக்கப்புறமா 15 மினிட்ஸ் ரிலாக்ஸேஷன் செய்ய போறோம். 15 மினிட்ஸ் படுத்துட்டு நம்ம ரிலாக்ஸேஷன் செய்ய போறோம். அந்த ரிலாக்ஸேஷன் செய்யும்போது என்ன பண்ணணும், பிசியாலஜிக்கல் சை அப்படின்னாக்கா மூக்கு வழியா மூச்சு உள்ள இழுக்கணும், வாய் வழியா வெளியே விடணும். இந்த மாதிரி ஒரு 5 முறை செஞ்சுட்டு அப்புறமா நம்ம விழிப்புணர்வோட நம்ம உடம்பையே கவனிக்க போறோம். அப்புறமா மூச்சை கவனிக்கணும். இந்த ரிலாக்ஸேஷன் நம்ம செய்ய போறோம். ஓகே, அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, நீங்க டெய்லி செய்யறதுக்காக உங்களுக்கு அந்த மெடிடேஷன் ஆடியோ நாங்க கொடுத்துருவோம். அப்புறமா அந்த ரிலாக்ஸேஷன் ஆடியோ கொடுத்துருவோம். காலையில மெடிடேஷன் செய்யுங்க, ஈவினிங்ல ரிலாக்ஸேஷன் செய்யுங்க. அந்த ஆடியோ வச்சு நீங்க காலையில மெடிடேஷன் செய்யுங்க, ஈவினிங்ல ரிலாக்ஸேஷன் செய்யுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள என்ன மாற்றம் வருது அப்படின்றத ஒரு வாரம் நீங்க நோட் பண்ணி வைக்கணும். அப்புறமா நெக்ஸ்ட் சாட்டர்டே திருப்பி நம்மளுக்கு ஒரு கிளாஸ் இருக்கும். இது வந்து 2 கிளாஸஸ். இன்னைக்கு ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு, திருப்பி இன்னொரு கிளாஸ் நெக்ஸ்ட் சாட்டர்டே இருக்கும் இதே டைம். அப்போ நம்ம இந்த 1 வீக் நீங்க செஞ்சது என்ன இருக்கு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்குவோம். The quieter you become, the more you can hear. நம்ம மனசு எவ்வளோ அமைதியா இருக்குதோ அவ்வளோ நம்ம வந்து மற்றவங்க சொல்றத கேட்க முடியும், மற்றவங்க என்ன சொல்றாங்க புரிஞ்சிக்க முடியும். நம்ம மனசு அமைதியா இல்லைனாக்கா மற்றவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கன்றதே நம்ம மைண்டுக்கு எட்டாது. நம்ம அதை வேற ஏதோ நினைச்சுக்குவோம். அப்புறமா பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால உங்களுடைய மெடிடேஷன் உண்மையிலேயே நீங்க வாழ்க்கையில மெடிடேஷனை ஆட் பண்ணணும். உங்க வாழ்க்கையில நீங்களும் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாக்கா திருப்பி நெக்ஸ்ட் வீக்கும் ஜாயின் பண்ணுங்க. இது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அப்புறமா இந்த குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ புதுசாக யார் யாரெல்லாம் மெடிடேஷனை ஸ்டார்ட் பண்ணணும் அவங்களுக்கு இந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் ஆடியோ அனுப்புவோம். அப்புறமா யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது நம்மளது, போதி வெல்னஸ் அப்படின்னு, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலையும் போதி வெல்னஸ் சென்டர் GYM அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ்.
எஸ். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குனாக்கா நீங்க யூ கேன் அன்மியூட் பண்ணி நீங்க பேசலாம். இல்ல நீங்க இவ்வளவு நேரம் நான் சொன்னதுல என்ன புரிஞ்சுக்கினீங்க, யூ கேன் நவ் ஆஸ்க். சார் குட் மார்னிங். நான் விமலா, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். யார் விமலா? சித்தூரா? எஸ் விமலா, எஸ். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நான் நல்லா தூங்குறேன் இப்பெல்லாம். அந்த 1 ஹவர் செஷனுக்கு அப்புறம் நல்லா தூங்குறேன். ஓ. ஒரு தூக்கம் வருது. இல்ல அண்ட் இல்ல, தென் அது ஒரு நிமிஷம், உங்களுக்கு வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, திருப்பி சொல்லுங்க. நல்லா தூங்குறேன் டாக்டர் இப்ப. ஓ. ஆக்சுவலா நீங்க நல்லா தூங்குங்கன்னு சொன்னீங்க. அந்த தூக்கம் எனக்கு வருது. அண்ட் தென் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா மெடிடேஷன் பண்ண கத்துக்கிட்டேன். ஓ. So, நீங்க எக்ஸசைஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓ. குட், சூப்பர் சூப்பர். தூக்கம் வராமலே இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆமா என்ன ஆமா. பட் எனக்கு எப்போ தூக்கம் வருதோ அப்ப நான் தூங்கிடுறேன். நீங்க ம். சொன்னீங்க பாடி எப்போ ரெஸ்ட் கேக்குதோ அப்ப கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 8:15 8:20 எப்போ தூக்கம் வந்தாலும் போய் தூங்கிடுறேன், எல்லா வேலையும் அது முன்னாடி முடிச்சுட்டு. ஸோ தூங்கிட்டு கன்யூஸா என்னால 8 ஹவர்ஸ் தூங்க முடியுது. பட் 4:30க்குலாம் எழுந்துக்கிறேன். ஸோ டைம் பாத்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் வருது. குட். ம். குட், தேங்க்யூ. விமலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிங் தான் எடுத்தாங்க அவங்க என்கிட்ட. ஒரு சிட்டிங் அவங்க எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை பற்றி எல்லாம் சொன்னாங்க. அப்புறமா நான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை அனலைஸ் பண்ணி சொன்னேன், இல்லை உங்கள் உடம்புக்கு ரெஸ்ட் தேவைப்படுது, நீங்கள் இந்த சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள. குட், தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். தேங்க்யூ விமலா. தேங்க்யூ. எஸ், வேற யாராவது? குட் நமஸ்காரம். மார்னிங். திருச்சி சரவணன். சார் உங்களது பேர் சொல்லுங்க, ப்ளஸ் வாய்ஸும் கிளியரா இல்லை, சொல்லுங்க. சரவணன் திருச்சி. ஓ, சரவணன், திருச்சி சரவணன், வணக்கம், சொல்லுங்க. ஃபைன் 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 சார். ஆனா ஒண்ணு இல்லை, நான் ஆரம்பிச்சிடலண்ணா. புரிஞ்சிருச்சுண்ணா. புரிஞ்சிச்சிங்களா? ஓகே ஓகே. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், ஏன்னா சிலருக்கு மேபி ஏதாவது கேள்வி எழலாம், அதனால அமைதியா சார் உட்காரலாம், குட் பரவாயில்ல. மார்னிங் சார். ஒரே நிமிஷம். எஸ். ஆப்சண்டியா உம்மாண்ணா? இம்மு மட்டும்தான். இம்மு மட்டும்தான். அதுதான் நான் சொல்றேன், நான் இன்னொரு முறை சொல்லுவேன், மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சொல்லுவேன் என்ன பண்ண போறோம்னு. சார் குட் மார்னிங் சார். குட் வன்ஷிகா. மார்னிங் வன்ஷிகா. எஸ் வன்ஷிகா, சொல்லுங்க. ஆ சார், இப்போ மெடிடேஷன் நம்ம டெய்லி செய்கிறோம். ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு இப்போ செய்யறதுக்கு ஒரு நாள் டைம் இல்லை அப்படின்னா நம்ம ஆஃப்டர்நூன் கூட மேபி செய்யலாம்ல சார்? ஒரு 11 o'clock, ஒரு 11:30. ம். ஒரு செய்யலாம். மார்னிங்ல ஸ்கிப் ஆயிடுச்சு அப்படின்னா. ஆமாம், செய்யலாம் கண்டிப்பாம்மா. வன்ஷிகா, நீங்கள் காலையில் செய்கிறது பெஸ்ட்டு. அப்படி காலையில் டைம் இல்லை, என்னைக்காவது நம்ம முடியலனாக்கா நீங்கள் ஆஃப்டர்நூனில் செய்யலாம், ஈவினிங்கில் செய்யலாம். ஓகே. மெடிடேஷனுன்றது நம்ம நம்ம கூட உட்கார்றது. அதனால நீங்கள் ஓகே தாராளமாக சார். எப்போ வேணால் நீங்கள் உங்கள் கூட உட்காரலாம். எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட, நம்ம அம்மா அப்பா கூட எப்போ வேணால் உட்காரலாம்ல, அந்த மாதிரி ம். அவங்களாவது வேற வேலை ஏதாவது இருந்தால் வேண்டான்னு வாங்க, பட் நீங்கள் எப்போ வேணாலும் உங்கள் கூட உட்காரலாம். ஓகே சார். சில தேங்க்யூ சார். மெடிடேஷன் பிராக்டிசஸ் மட்டும் சாப்பிட்டு உடனே செய்யக்கூடாது. சாப்பிட்டு இருந்தா ஒரு ஆ 2 hours கேப் கொடுத்து செய்யுங்க, மற்றபடி செய்யலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ம், தேங்க்யூ. எஸ், தோஸ் ஹூ ஆர் நியூ, ஃபர்ஸ்ட் டைம் யார் என்ன பார்க்குறீங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க, யூ கேன் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்போ நம்ம மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன மெடிடேஷன் பண்ண, ரொம்ப சிம்பிள் மெடிடேஷன் இது. இன்னும் சொல்ல போனால் மெடிடேஷனுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுது இப்போ நம்ம செய்ய போகிற ப்ராக்டிஸ். அண்ட் திஸ் இஸ் ப்ரிப்பேரிங் யூ. நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் மெடிடேஷனை புகுத்துறதுக்காக உங்களை, உங்கள் மைண்டை, உங்கள் பாடியை இது ப்ரிப்பேர் பண்ணும். திஸ் வில் ப்ரிப்பேர் யூ. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 minutes அப்படின்னு செய்ய போகிறோம். உம்முன்னு சொல்லும்போது
லிப்ஸ் க்ளோஸ்டா இருக்கணும். your lips should be closed and நம்ம நாக்கு உள்ள டங் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல இருக்கணும். ரெண்டு பல்லுக்கும் நடுவுல கேப் இருக்கணும். ரெண்டு பல்லையும் ஒட்டாம கொஞ்சம் கேப், நாக்கு நடுவுல இருக்கணும். ஸோ இதுதான் முத்ரா, நம்ம வாயில வச்சுக்கிற முத்ரா. திஸ் இஸ் த முத்ரா ஆஃப் அவர் மவுத். லிப்ஸ் க்ளோஸ்ட், டீத் அப்பார்ட், டங் இன் பிட்வீன். இது செய்யும்போது இன்னும் நல்லா கான்சென்ட்ரேஷன் வரும் நம்மளுக்கு. இது 5 minutes நல்லா மூச்சு உள்ள இழுத்துட்டு அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம்ல மூச்சு தானா வெளியே வந்துடும். 5 minutes இது செய்வோம். அண்ட் தென் 5 minutes என்ன செய்ய போறோம்னாக்கா, மூச்சு நிதானமா மூச்சு உள்ள இழுக்கணும், நிதானமா மூச்சு வெளியே விடணும். இந்த மாதிரி 10 முறை செய்யணும். திருப்பி 1 to 10 மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியே விட்டா 1, திருப்பி மூச்சு உள்ள இழுத்துட்டு வெளியே விட்டா 2. இந்த மாதிரி 10 times செய்யணும். அதுக்கப்புறமா திருப்பி 5 minutes செய்ய போறோம். Yes, this is the technique we will be using today. உட்கார்ற பொசிஷன் நீங்க வந்து வஜ்ராசன், சுகாசன், பத்மாசன் எந்த ஆசனத்துல வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். ஈவன் இஃப் யூ கான்ட் சிட், உங்களால இந்த எந்த ஆசனத்திலயும் உட்கார முடியலனாக்கா நீங்க பாருங்க, வால் சப்போர்ட் எடுத்துட்டு காலை இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி கூட நீங்க உட்கார்ந்துக்கலாம். சேர், யூ கேன் ஈவன் யூஸ் சேர். சேர்ல உட்கார்ந்து செய்யலாம். சேர்ல உட்கார்ந்து செய்யலாம். பி கம்ஃபர்டபுளா, நீங்க மெடிடேஷன் செய்யும் போது கம்ஃபர்டபுளா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள், உங்க மைண்ட் அதிலே இருக்கும். அதனால ப்ளீஸ் பி கம்ஃபர்டபுள். நான் வால் சப்போர்ட் எடுத்தா அது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. வால் சப்போர்ட் எடுத்து செய்யலாம். எஸ் விஜயலட்சுமி பேசலாம். அன்மியூட் பண்ணணும். எல்லாம் மியூட்ல இருக்கிறீங்க பாருங்க, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண முடியுதா? முடியலையா? இல்ல அலோ கொடுத்து இருக்கிறேனே. சொல்லுங்க. ஒவ்வொரு வாட்டி மூச்சை இழுத்து விடணுமா சார்? ஆமா, ஒவ்வொரு முறையும் மூச்சு உள்ள இழுக்கணும், அப்புறமா தான் சொல்லணும். அந்த ஒரே மூச்சுல உங்களால எவ்வளவு சொல்ல முடியுதோ சொல்லணும். அதுக்கு அப்புறமா தான் அடுத்த மூச்சு உள்ள இழுக்கணும். எஸ் உதயகுமார், யூ வாண்ட் டு சொல்லுங்க. நமஸ்தே குருஜி. நமஸ்தே. இல்ல நீங்க அன்மியூட் பண்ண சொன்னீங்க, அதுதான் பண்ணேன். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ. புரியுதா நான் சொல்றது? புரியுது குருஜி. புரியுது. ஓகே சார், ஓகே. ஸோ இதுதான் நம்ம செய்ய போற மெடிடேஷன் பொசிஷன். நீங்க எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ நீங்க உட்காந்துக்கலாம். கை முத்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சின் முத்ரால இப்படி வச்சுக்கலாம். அப்படி இல்ல வீத்ராக் முத்ரான்னு வாங்க. அதாவது லெஃப்ட் ஹேண்ட் கீழே இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் கீழே, ரைட் ஹேண்ட் மேல இப்படி வச்சுக்கலாம். புத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முத்ரால வச்சுன்னு இருப்பாங்க. அப்படி இல்ல கையை கோத்துட்டு இப்படி கூட வச்சுக்கலாம். நீங்க இப்படி மடி மேல. ஆர் எல்ஸ் நீங்க ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னாக்கா, 2 கையும் இப்படி முட்டி மேல வச்சுக்கோங்க. 2 கையும் இப்படி முட்டி மேல வைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுடைய எனர்ஜி அப்படியே இங்கே சர்க்குலேட் ஆகும். யூ கேன் வெரி வெல் ஃபீல் யுவர் பாடி. உங்க உடம்பை நீங்க நல்லா உணரலாம். கை இப்படி வச்சுன்னு செய்யும் போது. அதே இல்ல இப்படி சின்முத்ரால வச்சீங்கன்னாக்கா அதுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. இதுல இன்னும் மெமரி பவர், கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கும். பட் த திங் இஸ் தட் யூ ஷுட் ஃபீல் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதுன்றத நீங்க ஒரு வாரம் முத்ராஸை மாத்தி செஞ்சு பாருங்க. ஒரு முறை இப்படி வைங்க, ஒரு முறை இப்படி வைங்க, ஒரு முறை இப்படி. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த முத்ராவை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எஸ், ஷால் வி ஸ்டார்ட் நவ்? ஓகே குருஜி. ஓகே, ஐ வில் மியூட். இப்ப எல்லாரையும் நான் மியூட் பண்ணிடுறேன் ஒரு முறை. எஸ், ஓகே. if you want to switch off light off பண்ணனும்னாக்கா நீங்க லைட் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளலாம்.
எந்த ஆசனத்தில் உங்களால் சௌகரியமாக உட்கார முடியுமோ அந்த ஆசனத்தை தேர்வு செய்து கொள்ளலாம். எனி டிஸ்டர்பன்ஸ் அரவுண்ட் யூ, get rid of the disturbances. Settle down. Relax your body. உடலை தளர்த்திக் கொள்ளலாம். மக்கார ஒளி எழுப்புவோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே
அமைதி. ரிலாக்ஸ், எதுவுமே செய்ய வேண்டாம். இப்பொழுது நிதானமாக மூச்சை உள்ளே இழுக்கவும், நிதானமாக மூச்சை வெளியே விடவும், அதை எண்ணவும். ஸ்டார்ட் கவுண்டிங் யுவர் பிரீதிங். Slowly breathe in 1, slowly and deeply breathe out 1. Slowly and deeply breathe in 2. Slowly and deeply breathe out 2. இதே போன்று மனதிற்குள்ளேயே மூச்சை எண்ணவும். 1 to 10 வரை, மீண்டும் 1 to 10 வரை.
மூச்சை எண்ணுவதை நிறுத்திவிடலாம். ஸ்டாப் கவுண்டிங் யுவர் பிரீதிங் அண்ட் ஸ்டாப் டீப் பிரீதிங். ரிலாக்ஸ். ரீங்கார ஒளி எழுப்புவோம். மீண்டும் ஆழ்ந்த மூச்சு உள்ளே.
இரண்டு கைகளையும் தேய்த்து கொண்டு கண்களின் மீது வைத்துக் கொள்ளலாம். உள்ளங்கையை பார்த்தவாறே கண்களை திறந்து கொள்ளலாம். எஸ், now we will move ahead to relaxation. இப்போ நம்ம ஒரு 15 minutes ரிலாக்ஸேஷன் செய்ய போறோம். இந்த ரிலாக்ஸேஷனுக்கு நீங்க எப்படி படுக்கணும் அது பார்த்துக்கோங்க. எஸ், யூ ஹேவ் டு லை டவுன். படுத்துக்கணும். படுத்துட்டு ரெண்டு காலம் இப்படி லூஸா விட்டுடணும். ரெண்டு காலம் லூஸா விடணும். கை வந்து இங்க உடம்புக்கு சைட்ல இப்படி லூஸா விடணும். உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி. உடம்ப நல்லா லூஸா விடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த மாதிரி படுத்துட்டு இப்ப நம்ம ரிலாக்ஸேஷன் செய்ய போறோம். சோ யூ கேன் ஆல் நவ் லை டவுன். நீங்க எல்லாருமே படுத்துக்கலாம். லை டவுன். எஸ், மல்லாந்து படுத்துக் கொள்ளலாம். இரண்டு கால்களுக்கும் இடையே ஒரு அடி இடைவெளி. இரண்டு கைகளும் உடலில் இருந்து சற்று தூரமாக, உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்தவாறு. You can adjust your body. If you want to adjust your dress or anything, you can adjust and just relax. Just leave your whole body loose. உடலை தளர்வாக விட்டு விடவும். கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் 5 முறை மூக்கு வழியாக மூச்சை உள்ளே இழுப்போம். ஒரு மென்மையான சப்தத்துடன் வாய் வழியாக மூச்சை வெளியே விடுவோம். நிதானமாக மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு உள்ளே, வாய் வழியாக வெளியே. Sigh out your breathing. Continue. Second time fully breathe in. முழுமையாக மூச்சை உள்ளே இழுக்கவும், வாய் வழியாக வெளியே. மூன்றாவது முறை முழுமையாக மூச்சு உள்ளே, வாய் வழியாக வெளியே. நான்காவது முறை. ஐந்தாவது முறை. உணரவும் உங்கள் உடல் முழுவதும் ஒரு ஆழ்ந்த தளர்வான நிலைக்கு சென்று விட்டது. Feel the vibrations of the breathing in your body. இந்த மூச்சு பயிற்சி செய்ததனால் உடலில் ஏற்படும் அதிர்வுகளை கவனிக்கவும். இப்பொழுது நாம் மனதின் மூலம் உடலை கவனிக்க போகிறோம். உடலில் எந்த விதமான அசைவும் இருக்கக்கூடாது. Just let go. உடலை முழுமையாக இந்த தரைக்கு விட்டுவிடவும். உங்கள் கவனத்தை வலது கால் பெருவிரலுக்கு எடுத்துச் செல்லவும். ரைட் லெக், பிக் டோ. பெருவிரலை கூர்ந்து கவனிக்கவும்.
தளர்வடைய கட்டளையிடவும். ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். இதே போன்று மற்ற விரல்கள், பாதம், குதிக்கால், கணுக்கால், முழங்கால், முட்டி, தொடை, இடுப்பு பகுதி. இப்பொழுது இடது கால், லெஃப்ட் லெக், பிக் டோ, மற்ற விரல்கள், பாதம், குதிக்கால், கணுக்கால், முழங்கால், முட்டி, தொடை, இடுப்பு பகுதி. இரண்டு கால்களும் இடுப்பு பகுதி வரை முழுமையாக தளர்ந்து விட்டதை உணரவும். வயிற்று பகுதி, வயிற்று உள்ளுறுப்புகள், பெருங்குடல், சிறுங்குடல், கணையம், கல்லீரல், இரைப்பை, வயிற்றுக்குள் இருக்கும் அனைத்து உறுப்புகளும் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். வயிற்றுப்பகுதி முழுமையாக தளர்ந்து விட்டது. மார்பு பகுதி, விலா எலும்புகள், நுரையீரல், இருதயம், இருதய துடிப்பு, உங்கள் இருதய துடிப்பை உணர, கேட்க முயற்சி செய்யவும். மார்பு பகுதி முழுமையாக தளர்ந்து விட்டது. தோள்பட்டை, வலது தோள்பட்டை, ரைட் ஷோல்டர், வலது கை, வலது கை கட்டை விரல், மற்ற விரல்கள், உள்ளங்கை, மணிக்கட்டு, முழங்கை, கை முட்டி, புஜம். இதே போன்று உங்கள் இடது கையை தளர்த்தவும். உங்கள் இரண்டு கைகளும் முழுமையாக தளர்ந்து விட்டதை உணரவும். உடலின் பின்புறம் முதுகெலும்பு,
முதுகெலும்பு முழுமையாக தளரட்டும். ரிலாக்ஸ் யுவர் ஹோல் ஸ்பைன். முதுகெலும்பில் இருக்கும் வலி அனைத்தும் வெளியே செல்லட்டும். லோவர் பேக், மிடில் பேக், அப்பர் பேக். முதுகெலும்பு நமக்கு மிகவும் பயனுள்ள ஒரு உறுப்பு பகுதி. அந்த முதுகெலும்பை முழுமையாக தளர்த்தவும். நாம் நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே இருப்பதால் முதுகெலும்பில் அதிக அழுத்தம் சேருகிறது. அந்த அழுத்தங்களை எல்லாம் வெளியேற்றவும். Release all the stress, tension in your spine, lower back, middle back, upper back. கழுத்து பகுதி, தொண்டை, முகம், நெற்றி, தலை, மூளை பகுதி. உடல் முழுவதும் தளர்ந்து விட்டது. இப்பொழுது உங்கள் கவனத்தை வயிற்று பகுதிக்கு கொண்டு வரவும். மூச்சு தானாக உள்ளே சென்று வெளியே வருவதால் வயிற்று பகுதியில் ஒரு லேசான அசைவு ஏற்படுகிறது. சிறிது நேரம் வயிற்று பகுதியில் அந்த அசைவை கவனித்துக் கொண்டே இருக்கவும்.
உடல் முழுவதும் ஒரு ஆழ்ந்த தளர்வான நிலையை அடைந்துள்ளது. மனம் ஆழ்ந்த அமைதியான நிலையை அடைந்துள்ளது. இந்த அமைதியை உணரவும். இப்பொழுது படிப்படியாக நாம் மீண்டும் உடலை இயக்க நிலைக்கு கொண்டு வரப்போகிறோம். 3 முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு வெளியே. நிதானமாக 2 கால் விரல்களுக்கும் அசைவு கொடுக்கலாம், அதை உணரலாம். நிதானமாக 2 கை விரல்களுக்கும் அசைவு கொடுக்கலாம், அதை உணரலாம். உங்கள் விருப்பம் போல் உங்கள் உடலுக்கு அசைவு கொடுக்கலாம். படிப்படியாக எழுந்து உட்கார்ந்து கொள்ளலாம். அமைதியாக உட்காரலாம். Just sit silently for a minute. கைகளை தேய்த்து கொண்டு கண்களின் மீது வைத்துக் கொள்ளலாம். கண்களை திறந்து கொள்ளலாம். எஸ், குட். So we have finished the practice today. Meditation, relaxation பண்ணிட்டோம். Hope you have found this useful. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ இந்த பயிற்சி, இந்த கிளாஸ், இந்த குரூப் எதுக்குனாக்கா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் மெடிடேஷன் பண்ணுறது, ரிலாக்ஸேஷன் பண்ணுறது ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த குரூப். அதனால் தயவுசெய்து நீங்கள் இந்த குரூப்பில் இருந்து நாங்கள் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். And definitely it will bring a change. சின்ன ஸ்டெப்ஸ் தான் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். And one more request that you can suggest this to your friends, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, அவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தட் தே கேன் ஆல்சோ லேர்ன் திஸ், இந்த மெடிடேஷன் இதெல்லாம் அவங்க கற்றுக்குன்னு அவங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், நவ் ஃபீட்பேக் செஷன். ஸோ இந்த செஷன் எப்படி இருந்தது? ஹவ் வாஸ் திஸ் செஷன்? நீங்கள் என்ன புரிஞ்சுக்கினீங்க, என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம்.
சாந்தி. மாஸ்டர் இங்க படுத்துன்னு இருக்கும்பொழுது அங்கங்க வலி உணர்றோம் நான். ம் புரியுதுங்களா? ஆமா ஆமா, அதுதான் உங்க உங்க உடம்புல வலி இருக்கிறதெல்லாம் வெளியே வருது. நம்ம ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது அந்த வலி எல்லாம் வெளியே வருது. ஸோ அந்த வலியை வந்து நீங்க கவனிக்கணும், சாட்சியா கவனிக்கணும். அந்த வலியை பத்தி நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம், ஒண்ணுமே. ஜஸ்ட் அந்த வலி வந்து வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நீங்க விட்டுடுங்க. ஓகே. எஸ், வேற யாராவது? விஜயலட்சுமி. எனக்கும் அதே மாதிரி வலிதான் சார் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. வலி கொஞ்சம் பெயின் இருக்கு சார். அவங்க ம் சொன்ன மாதிரி எனக்கு சுத்தம் தூக்கம் இருக்காது சார். 12, 1 மணி ஆயிடும் சார் தூங்கறதுக்கு. ம் ஆனா ம் நேத்து நல்லா தூங்குவேன் நானு. நேத்து நீங்க மெடிடேஷன் கொடுத்தீங்கல்ல, ம். நேத்து கொஞ்சம் நல்லா தூங்குனேன் ஃப்ரீயா. ஓ, நானும் தூங்குறதுக்கு லேட் ஆகும் சார். 12, 1 ஆயிடும். எனக்கு கூட தூக்கமே வராது சார். என்ன ஓட்டம் ஜாஸ்தியா இருக்கும் எனக்கு ம் ம். எப்பவுமே. அதுதான் இந்த ம் பயம், பதட்டம், என்ன ஓட்டம் ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும் சார் எனக்கு. ம் ம் அது தூக்கமே இருக்காது. தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஆனா வந்து எங்கேயோ ஏதோ நினைச்சு நினைச்சு பயந்து 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 அந்த தூக்கத்தையே நான் அனுபவிக்க முடியாத போயிடும். அதுதான் அதுதான் விஜயலட்சுமி மேடம். இப்ப பாருங்க, திஸ் ஹேஸ் பிகம் வெரி காமன் நவ். நம்ம வாழ்ற இந்த இன்னைக்கு சுச்சுவேஷன்ல தூக்கம் வராம இருக்கிறது, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனு, அதுக்கப்புறமா வந்து பேனிக் அட்டாக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. எப்படி சுகர் பிபி வந்து நார்மல் ஆயிடுச்சோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஒரு ரொம்ப நார்மல் பேஸ் லைன் ஆயிடுச்சு. அதுக்கு தான் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, இந்த மெடிடேஷன், ரிலாக்ஸேஷனை நீங்கள் உங்கள் லைஃப்பில் புகுத்துங்க. உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம். மேபி ஏதோ எமர்ஜென்சி ஒரு 10 நாள் செய்ய முடியல, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்கள் சொன்னீங்க. சரி, புரியுது, அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள பார்த்துக்கணும், அந்த டைமில் செய்ய முடியல. பட் கம் பேக் அகெயின், ரிட்டர்ன் பேக். இல்லை நம்ம வந்து இந்த பிரச்சனைகள் கூட தான் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறோம்னாக்கா, தென் இட்ஸ் யுவர் சாய்ஸ். இந்த தூக்கம் இல்லாத பிரச்சனை, ஆங்ஸைட்டி, மைண்டு ஓடினே இருக்க, இதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு. தெர் இஸ் சொல்யூஷன் ஃபார் திஸ். பட் த கொஸ்டின் இஸ், ஆர் யூ ரெடி ஃபார் தட்? இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் தயாரா? இல்லை இப்படியே தான், இதுதான் நார்மல் லைஃப் பா, நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்குனீங்கனாக்கா, தட்ஸ் யுவர் சாய்ஸ். பட் தெர் இஸ் வே டு கம் அவுட் ஆஃப் திஸ். தேங்க்யூ விஜயலட்சுமி ஃபார் ஷேரிங் திஸ். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணது. தேங்க்யூ. எஸ், நான் கீதா லக்ஷ்மி. இல்லை, சவுண்ட் இல்லை, சவுண்ட் வரலம்மா கீதா லக்ஷ்மி. யூ ஆர் அன்மியூட்டட், பட் சவுண்ட் வரல. கேட்கல சார். இப்போங்க சார்? இப்போ கேட்குது. எஸ், வெரி சார். சார், ஐ எம் கீதா லட்சுமி. குட் மார்னிங் சார். ஐ எம் கீதா லட்சுமி ஃப்ரம் ஓசூர். சார், உண்மையிலேயே இந்த மெடிடேஷன் வந்து ரொம்பவே நல்லா சிறப்பாக இருந்ததுங்க சார். நீங்க அந்த இம் சாண்டிங் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் சச் ஒண்டர்ஃபுல் வைப்ரேஷன் த்ரூ அவுட் மை என்டையர் பாடி. நல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு ஏதோ ஒரு எனர்ஜி ஃப்ளோ வந்து நிச்சயமா உணர முடிந்ததுங்க சார். நிச்சயமா இட் காம் டவுன் மை மைண்ட். எவ்வளவோ எல்லாரும் சொல்ற அந்த எல்லா இஷ்யூமே எனக்குமே இருக்கு. எப்ப பாரு மைண்ட்ல ஏதோ ஓடிட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு தூக்கமின்மை, ஏதோ ஒரு ஆங்ஸைட்டிங்கிறது பிகம் ஏ காமன் திங் டு எவ்ரிபடி நவடேஸ். அது எல்லாருமே எனக்குமே இருக்கு. இந்த பர்டிகுலர் மெடிடேஷன்ல சத்தியமா சொல்றேன், நான் ஐ ஃபெல் சோ மச் ரிலாக்ஸ்டு. ரொம்ப நல்லா உணர்ந்தேன், ஒரு வைப்ரேஷனை உணர்ந்தேன் நான். அப்புறம் அந்த ரிலாக்ஸேஷன் நீங்க படுத்துட்டே பண்ண சொல்லியிருந்தீங்க இல்லையா? உண்மையிலேயே அந்த பெயின் வந்து எனக்கு வந்து அந்த முதுகுல இருந்த பெயின் எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு வலி இருக்கிற இடத்துல ஒரு ஒத்தடம் கொடுத்தா எவ்வளவு இதமா இருக்கும், அந்த மாதிரி ஒரு உணர்வை நான் உணர்ந்தேங்க சார். உண்மையிலேயே தேங்க்ஸ் எ லாட் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்ஸ். தேங்க்யூ கீதா லட்சுமி. தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறோம். எஸ், விஜயலட்சுமி ஏதோ சொல்ல வராங்க திருப்பி. நானு ஃபர்ஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் சார். இங்க தனியா அபார்ட்மெண்ட்ஸ்ல பேச்சு துணைக்கெல்லாம் எதுவும் இல்ல. அவரும் மைசூர்ல வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுவேன் சார் நானு. ஆனா சாய்பாபாவே எப்படி உங்க வீடியோ எனக்கு கிடைச்சதுன்னு எனக்கு தெரியாது. அதான் எதாச்சியா எனக்கு உங்க வீடியோ என் கையில கிடைச்சது சார். இந்த மாதிரி ஜாயின் பண்ணுங்க, கிளாஸ் வேணும்னா ஜாயின் பண்ணுங்க ஃப்ரீயா அப்படின்னு கிடைச்சது. ஆனா எனக்கு உண்மையாக சொல்றேன், சாய்பாபா காமிச்சு கொடுத்தவர் நீங்க. கண்டிப்பா கிடைச்சது சார் இந்த வீடியோ.
கடைசிக்கு அதுல இந்த வீடியோ உங்களால நாங்க மெடிடேஷனு யோகா எல்லாம் தாராளமா கத்துக்கிறேன். எங்க வீட்டுல அவர்கிட்ட நான் என்ன சொல்லி எழுதுனா யோகா அட்டன் பண்ணலையா நீ இன்னைக்கு அப்படின்னு கேட்பாரு. ஆ நான் எதனா சொல்லி அழுதனா அவர் கேட்பாரு, சார் யோகா அட்டன் பண்ணலையா இன்னைக்கு, யோகா அட்டன் பண்றதானே இன்னைக்கு, ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்பாரு. ஆ ஆனா உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷமா அனுபவிக்கிறேன் சார் கிளாஸுங்கெல்லாம். தேங்க்யூ. கண்டிப்பா விஜயலட்சுமி, நானும் அப்படிதான் பாக்குறேன். ஏதோ சாய்பாபாவோ இல்ல ஒரு ஹையர் எனர்ஜி தான் உங்க கூட கனெக்ட் பண்ணுச்சு. எனக்கு மத்தவங்க எல்லாருமே வந்து ஏற்கனவே தெரியும். பட் நீங்க வந்து புதுசா அந்த வீடியோ எப்படி உங்க கைக்கு வந்துச்சு, அது நீங்க கனெக்ட் ஆகணும்னு இருக்கு. எஸ். ஆமா சார், எனக்கு சாய் காமிச்சு கொடுத்த மாதிரி ஆச்சு உங்களை. போனா வந்துச்சு சார் அது போன்ல. அதுதான் எனக்கே புரியல அந்த வீடியோ. அந்த ஆக்சுவலா அந்த வீடியோ ரொம்ப பேர் கையில போச்சு. அந்த வீடியோ அது எப்படி போச்சுன்னு நானே உட்காந்து சிரிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன், நான் சும்மா ஏதோ ஒரு வீடியோ போட்டு விட்டேன், பட் அது இந்த அளவுக்கு வேலை செஞ்சு இருக்குது அப்படின்னு நானே சொல்லுவேன். சார் அந்த வீடியோ டக்குன்னு நான் ஜாயின் பண்ணேன் சார் உங்ககிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணேன். ஆனா ஜாயின் பண்ணலாம் நிறைய கத்துக்கிட்டேன் சார், நிறைய கத்துக்கிட்டேன். குரூப் ஆட் பண்ணீங்க, டயட் எல்லாமே தேங்க்யூ விஜயலட்சுமி. இதோ கீதாலட்சுமி ஏதோ சொல்ல வராங்க சார். ஒண்ணும் இல்ல சார், இவங்க சொன்னாங்க இல்லையா, இவங்க பாரதி மேம் இப்போ ஜாயின் பண்ணிருக்காங்களான்னு தெரியல, எங்க ரிலேட்டிவ் அவங்க. எதேச்சும் சொன்னாங்க, பட் ஆமா அவங்க சொன்னாங்க நீங்க பேசுனீங்க. எதேச்சியா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதோ டிஸ்கஸ் பண்ணும்போது தான் இந்த மாதிரி குடியாத்தத்திலே இருக்கு, உங்களுக்கு தெரியாதாக்கா என்ன நீங்க, நாங்கெல்லாம் வெளியூர்ல இருந்துட்டு என் குடியாத்துல இதுக்காகவே குடியாத்தம் வரணும் இல்லைன்னா நினைக்கிறேன், நீங்க மிஸ் பண்றீங்களே. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. இப்போ என்ன பார்க்கும்போதும் அதுக்காக என்ன தேங்க் பண்ணாம அவங்க இருந்ததே இல்லை. கீதா உன்னாலதான் எனக்கு மாஸ்டர் தெரிய வந்தது, நான் குடியாத்தத்திலேயே இருக்கேன், எனக்கு வந்து இத்தனை நாள் இது தெரியாம போச்சே, உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப இப்ப ரீசெண்டா கூட ஒரு மேரேஜ்ல மீட் பண்ணோம், உங்களை பத்தி மட்டும் தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் ஒரு ஹாஃப். உண்மையிலேயே சார், நான் அப்ப கூட அவங்க கிட்ட சொன்னேன், ஐயோ நான் இதுக்காகவாவது மாஸ்டர் குடியாத்துல இருக்காருன்றதுக்காகவாவது நான் குடியாத்தம் ஷிஃப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்க்கா. இந்த டிராவல்ங்கிறது வந்து உங்களோட நாங்க டிராவல் பண்றது, நீங்க எங்களை வழி நடத்துறது, நீங்க கொண்டு போறது இந்த டிராவல் வந்து தேவைப்படுது சார். இந்த ஜேர்னி தேவைப்படுது இப்ப இருக்கிற காலகட்டத்துல. எங்களுக்கெல்லாம் ஒரு குரு, ஒரு மென்டார் தேவைப்படுது. சரியான முறையில இப்படி இந்த பாத்துல நீங்க உங்க வாழ்க்கையை வந்து வாழ்வியலை மாத்தி அமைச்சுக்கோங்க, லைஃப் ஸ்டைல மாத்திக்கோங்க, ஃபுட் கல்ச்சரை மாத்திக்கோங்க. இதெல்லாம் பண்றது மூலமாக உங்க வாழ்க்கையை நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற உங்களுடைய கைடன்ஸ் வந்து எங்களுக்கு வந்து ரொம்பவே வேல்யூபிளான ஒரு விஷயமா இருக்கு சார். தேங்க்யூ கீதாலட்சுமி. எஸ், தேங்க்யூ. எஸ், வேற யாராவது ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மாஸ்டர், மெடிடேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸேஷன் உடனே கண்டினியூவா பண்ணிக்கலாமா, இல்ல மார்னிங் மெடிடேஷன் இல்ல ஈவினிங் ரிலாக்ஸேஷன் பண்ணணுமா மாஸ்டர்? அதான் மெடிடேஷன் மார்னிங் பண்ணுங்க, ஈவினிங் ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருக்குனாக்கா நீங்க மெடிடேஷனே அதிகமா பண்ணுங்க. காலையில மெடிடேஷன் அதிகமா பண்ணுங்க, ஈவினிங்ல ரிலாக்ஸேஷன் பண்ணுங்க. ஓகே மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். எஸ், ஓகே. அகெயின் த சேம் ரெக்வெஸ்ட். ஸோ இது ஆடியோ நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் அதை வச்சு செஞ்சுட்டு எங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் திருப்பி ஃபீட்பேக் கொடுங்க. உங்களால் எவ்வளோ செய்ய முடிஞ்சது, எவ்வளோ செய்ய முடியல அப்படின்றது இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நான் அந்த ஆடியோ போட்டுடுறேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, பாய், ஹாவ் எ நைஸ் டே, பாய். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.